உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது குரு பகவான். குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில், நம்ம ராசி கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவான் தான் அவர் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், திருமணம் எப்போது நடைபெறும், நம்ம வாழ்க்கை நல்ல வசதியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தான் பேசுகிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு பகவான் லக்னம் என்று குறிப்பிடக்கூடிய இடத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு வருது. கோடி கோடியாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் இருந்தால்தான் கோடி கோடியாக பணம் வரும். குடும்பத்தில் பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா, அப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு ஆசிரியர் நல்ல வழிகாட்டணும், லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அங்கே குரு பகவான் அருள் வேணும். நம்ம ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மகர ராசியில குரு பகவான் இருக்கார் உங்க ஜாதகத்துல வச்சுக்கோங்களேன். நீங்க மேஷ லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் குரு பகவான் இருக்கார். நீங்க எந்த ராசியா வேணாரு, மகரத்துல குரு பகவான் வலு குறைஞ்சவர், அங்க ஒரு நீசமா தான் இருக்காரு. அப்போ ஒரு டவுட் வருது, குரு பகவான் நீச்சம்ங்கிறீங்களே, அவர் நல்ல கிரகம்ங்கிறீங்களே, இயற்கை சுப கிரகம் சொல்றீங்களே, அந்த குரு நல்லா இருந்தா தானே காசு பணம் இருக்குங்கிறீங்க. ஆனா எனக்கு மகரத்துல குரு இருக்கே, அவ்வளவுதானா என் வாழ்க்கை போயிருச்சா, எனக்கு பினான்சியலா ஒண்ணும் கிடையாதானா? அப்படியெல்லாம் கிடையாது. மகரத்துல குரு நீச்சமா போயிட்டாருன்னா வாழ்க்கையில எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மகரத்துல குரு நீச்சமாயிட்டாருன்னா உடனே குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன்னா குரு தான புத்திரகாரகன், அதனால குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது. நல்ல குழந்தை பாக்கியம் பலருக்கு அமையும். இந்த மகரத்துல குரு இருக்கும்போது முதல்ல நல்ல விஷயம் என்ன தெரிஞ்சுக்கோங்க, நல்ல குடும்பம் அமைகிறது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் பெற்றவர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா மகரத்தில் குரு உடையவர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வருமானம் உடையவங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு சாமி நம்பிக்கை குறைவா இருக்கும். பலருக்கு பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை குறைவா இருக்கும். தெய்வ நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனாலேயே அவர்களுக்கு நல்லவர்கள் இல்லை நீங்க சொல்லிட முடியுமா? மிக நல்ல மனிதர்கள். தெய்வ நம்பிக்கையை வச்சு நம்ம இடம் போடக்கூடாது இல்லைங்களா? அந்த தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கைகள் இவர்களுக்கு குறைவா இருக்கலாம். ஆனா பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் பல பேருக்கு மகரத்துல குரு, இவங்க பெரிய ஆன்மீகத்தை பெருசா நம்ப மாட்டாங்க. இப்படித்தான் வாழணும் வாழ்க்கை முறையை நம்ப மாட்டாங்க. காலையில நீங்க 6 மணிக்கு எழுந்திருக்கணுங்க, இல்ல 4:30 மணிக்கே எழுந்திருச்சு தியானம் பண்ணணுங்க, அதுலலாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் பணியாளர்களை மிகச்சிறப்பாக நடத்துவார்கள். தங்கள்கிட்ட ஒர்க் பண்றவங்களை நல்லா நடத்துவாங்க. நல்ல மனிதாபிமானம் உடையவர்கள் மகரத்துல குரு பகவான் உடையவர்கள். நல்ல மனிதாபிமானம். நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் பலருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. பெரிய நிறுவனங்கள் நடத்தி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ஓனர்களுக்கு பலருக்கு பாத்தீங்கன்னா மகரத்தில் குரு இருக்கும். தான் படிக்காதவர்களாக கூட பலர் இருப்பாங்க, ஆனா பலரை படிக்க வைப்பார்கள். நிறைய ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் படிக்க வைப்பாங்க. இவங்க ஸ்கூல் போனவங்க, காலேஜ் போனவங்க கிடையாது பல பேர். ஆனால் பலர் கல்லூரி கல்வி படிப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் மகரத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள். உண்மையான வழிகாட்டுவாங்க, பொய் கிடையாது, கலப்படம் கிடையாது, மிக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, கவனமா இருப்பாங்க. பெத்த அப்பாவா இருந்தாலும் மகரத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் தகப்பன் தவறு செய்தாலும் அந்த தகப்பனை தண்டிப்பவர்கள், கொஞ்சம் வெறுத்து ஒதுக்குறவங்க பலரை நான் பார்க்கிறேன். இந்த குரு பகவானால இந்த குடும்ப வருமானம் பெறுது, குடும்ப புகழ் பெருகுகிறது. மகரத்தில் ஒருத்தருக்கு குரு பகவான் இருக்காருன்னா அந்த குடும்ப வருமானம் உயர்ந்தே தீரும். மனைவியோடு பல நேரம் கருத்து மாறுபாடு இருக்கும். மனைவி ஆன்மீகவாதியா இருக்கலாம், இவருக்கு சாமி நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், மனைவியோட கருத்து மாறுபாடு வரலாம். கருத்து மாறுபாடு வேற, ஆனா மனைவிட்ட ரொம்ப உண்மையா இருப்பார், ரொம்ப ஆசையா இருப்பார், அன்பா இருப்பார். தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய கொள்கைகளை சில நேரம் தளர்த்திக்கிடவும் செய்யறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க கொள்கைகள்ல, ஆனா தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய கொள்கைகளை தளர்த்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பலரை பார்க்கிறேன். அப்போ இவர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள், அதுல சந்தேகமே இல்லை. பொருளாதாரத்தை பெருக்குவதுடைய சூட்சுமம் தெரிந்தவர்கள். இந்த மணி மேக்கிங் சம்பந்தமா கிளாஸ் நடத்தக்கூடியவங்க பலருக்கு பாருங்களேன் மகரத்துல குரு. எப்படி மணி சம்பாதிக்கிறது, அந்த மேஜிக் என்ன, எப்படி பண்றது அப்படிங்கிறது பலருக்கு இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறாங்க பல பேர், மிகச்சிறப்பாக சம்பாதிக்கிறார்கள் மகரத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள். பள்ளி கல்வி முடிக்கிறதுக்குள்ள பல சிரமம் இருக்கு, உங்களுக்கு நிறைய தடைகள், பொருளாதார ரீதியா தடை, பெற்றவங்க உயர்நிலைமைக்கு இல்லாம அவங்களால படிக்க வைக்க முடியாத கஷ்டம், அப்படி போல இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பலருக்கு, பல்மனாலஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், ஆஸ்துமா தொந்தரவு, சளி தொந்தரவு,
சைனஸ் ப்ராப்ளம், ஹார்ட்ல கொழுப்பு சேரக்கூடிய பிரச்சனை, பலருக்கு மகரத்தில் குரு இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி இதயத்தில் கொழுப்பு சேர்க்கிறது, அவர்களெல்லாம் அதிக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் சர்ஜன் பல பேருக்கு மகரத்தில் குரு இருக்குங்க. பல்மனாலஜி சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்த மருத்துவர்களுக்கு மகரத்தில் குரு இருக்கு. பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு மகரத்தில் குரு இருக்கிறது. திரைப்படத்துறையில கலைஞர்கள் இருக்காங்க பாருங்க, ரைட்டர்ஸ், அவங்க குணச்சித்திர வேடம் ஏற்று நடிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மகரத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இந்த குரு பகவான் எவ்வளவு நன்மைகளை செய்கிறாரு அப்படின்னு பாருங்களேன். மிகச்சிறந்த மேன்மைகளை கொண்டு வந்து தரார். நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, சொத்து சுகங்கள் அமையுது. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் அருள் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அந்த அருள் பெருகணும் அப்படின்னா இவர்கள் யாரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்ஸ்ய நாராயண பெருமாள். மத்ஸ்ய நாராயண பெருமாள், இந்த பெருமாளை வழிபடுகிற போது மிகச்சிறந்த மேன்மைகள் மகர ராசியில குரு பகவான் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. இவ்வளவு நேரம் நம்ம ராசியில இந்த குரு பகவான் நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தா எந்தெந்த ராசியில இருந்தா என்ன பலன் நம்ம சொல்லிட்டு வரோம் பாருங்களேன். இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நல்ல மனிதர்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில தருவார், நல்ல குழந்தைகளை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார். அப்ப இந்த குரு பகவானை நம்ம மேன்மைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப சுகபோகமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லவங்கன்னு பேர் எடுப்போம் சொசைட்டியில. அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணும். நவரத்னங்கள்ல புஷ்பராகம் இருக்கு பாருங்களேன், இந்த புஷ்பராகத்தை ஆள்காட்டி விரல்ல மோதிரமா போடணும். தங்கத்துல தான் அதை மோதிரமா போடணும், வெள்ளியில போடக்கூடாது. புஷ்பராகம் டாலர் போடலாம், புஷ்பராகத்துல தோடு போடலாம். அப்படி எல்லோ சஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் பயன்படுத்தணும். வெள்ளை புஷ்பராகத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லோ சஃபையரை பயன்படுத்தணும். குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை வியாழக்கிழமைகளை அணிவித்தோமானால் இந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்குது. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவிக்கணும். வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை நாம பெற முடியும். எந்த துறையில் நாம சாதிக்கிறோம்னாலும் இந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடியும். ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துடுறாங்க. குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேளை யோகம்னு பேரு, செல்வ செழிப்பு வரும்னு சொல்றாங்க. குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டாள யோகம்னு அர்த்தம். தெய்வ நம்பிக்கை குறைஞ்ச போது பல தவறுகளை செய்கிறோம். செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா குரு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிற போதுதான். உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அது மேல ராகு போகும் போதோ, உங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அதன் மீது குரு போகும் போதோ செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அப்படி நிறைய நன்மைகள் குரு பகவானால சொல்லிக்கிட்டே போலாம். அந்த குரு பகவானை வழிபட உத்தரவாக்கிய பிரச்சனைகள் இருக்காது. ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறவங்க எல்லாம் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள்ட்ட வரக்கூடிய மருத்துவ பயனாளிகள் மிகச்சிறந்த பயனை பெறுவார்கள், நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவார்கள், குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். ஆக குரு பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வரும். மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தால் பல பிரச்சனைகளை தருகிறது. ரொம்ப கவனமா பார்க்கணும். மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்கிற போது பெரிய பிரச்சனை வருகிறது. அதே போல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருகிறது. அப்படி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரங்களை பின்பற்றுகிற போது நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. ஆகவே அந்த குரு பகவான் அருளினால் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.